อันนี้โจนมีเตอร์มีกลับบ้านใช่ไหมมีกลับหลังครับผมตัวดักตกอุตรใบகிளம்பியாச்சுங்க. ரொம்ப கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கோரல் ஐலாண்ட். அங்கே போயிட்டு சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கேன். என்ன பிரச்சனைனா என்னோடய விளாகிங் கேமராவுடைய அந்த வாட்டர் ப்ரூஃப் சீல் உடஞ்சிருச்சு. நான் அதை விளாக் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனால் ஒரு ஆஃப் மைண்டாகவே போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்ப்போம் என்னென்ன பாசிபிள் இருக்குது, என்னென்ன பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட்டாயா போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்து கோரல் ஐலாண்டுக்கு அப் அண்ட் டவுன் ப்ளஸ் லஞ்சோட அவங்க எங்கிட்ட பேசின அமௌண்ட் வந்து 350 பாத். ஆனால் நான் இப்போ போகிறது வந்து ஒன் வேக்கு வந்து 30 பாத். செம்மையாக மிச்சப்படுத்த முடியுது. தனியாக வந்தீங்க இண்டிவிஜுவலாக வரீங்கன்னா யார்கிட்டையும் கேட்காம நேராக வந்தாலே பயங்கரமாக மிச்சப்படுத்தலாம். ஏன்னா இங்கே வரவங்க மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா எல்லாருமே டூரிஸ்ட் கைட் இல்லைன்னா பிளான் டூர், குரூப் டூர் அந்த மாதிரி வரும். அவங்க பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாகவே வர பாருங்கள். இல்லை குரூப்பாக வந்தீங்கனாலும் நீங்களாக வாங்க. டூரிஸ்ட் கைடு நம்பி வந்தீங்கன்னா எந்த ஏஜென்சியும் நமக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ண போகிறதில்ல. அவங்க மேக்ஸிமம் கமிஷன் வைக்கிறாங்க. இங்கே எல்லாருமே பயமுறுத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கேருந்து கடலில் வந்து கிட்ட 13 கிலோமீட்டர் போகணும். 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் கடலுக்குள்ளே அப்படின்னும் போது சார்ஜஸ் அந்த அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு வெறும் 30 தாய்பாத்தில் இங்கேருந்து அந்த ஐலாண்ட் போயிடலாம். ஏன்னா பட்டாயாவோட முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒன்று அந்த ஐலாண்ட். அவ்வளோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு குட்டி ஐலாண்ட் தான். ஆக்சுவலாக ஒரு 2-3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஐலாண்ட். ஆனால் மேக்ஸிமமான டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் பட்டாயா வரவங்க அங்கே தான் போவாங்க. அதை மீன் பண்ணி தான் நானே இப்போ அங்கே போயிட்டுருக்கேன். டிக்கெட் டேரெக்டாக போட்டில் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ போட் ரெடி ஆகுது போகிறேன். இது லாஸ்ட் போட். ஆக்சுவலாக இன்றைக்கான சர்வீஸில் லாஸ்ட் போட். இதை விட்டு நாளைக்கு தானா, நாளைக்கு நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஸோ இப்போவே போவோம். ஏரியாச்சுங்க ஏறும்போது அந்த கடல் அலையில் போட் தான் நினைக்கிறேன். பெரி மேபி கொஞ்சம் பெரிய பார்த்துங்க செம்மையாக இருக்குது. இது ஆடாட கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணிச்சு தெரியாது. அதனால் முன்னாடி போன கலாங்கேல இருந்த அது வந்து கொஞ்சம் ஆடாமல் இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக ஆடுது. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. மேபி மூவிங்கில் தெரியாது. இப்போ போவோம். எவ்வளோ தூரம் போகுது. பயமாக இருக்குது. சத்தியமாக முடியல. ஒரு ஆர்வத்தில் கடலுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டேன். இவங்க அந்த மதியம் திருப்பி போட்டு வரும்போது படப்படம் ரொம்ப பயமாக இருக்குது.
போட்டில் நான் மட்டும்தான் பயந்துருக்கேன். எல்லாம் தைரியமாக இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல. தண்ணி மேலே அடிக்க ரொம்ப கஷ்டம். சத்தியமாக வந்துருக்க மாட்டேன். கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டுருக்கோம். போதும் கண்டிப்பாக உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. சத்தியமாக எனக்கு ஒரு கிணத்துல கூட நீச்சல் அடிக்க தெரியாது. கொண்டு வந்து கடலை தூக்கி போட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டது, கேஷுவலாக நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு அது இதுன்னு நம்ம கொடுப்பாங்க, ஜாலியாக வரலாம், இறங்கி சுற்றி பார்த்துட்டு கடலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்தேன். அங்கேருந்து இங்கே வரும்போதே நான் வந்தது ஜஸ்ட்டு ஒரு மோட்ரு போட்டு, இந்த போட்டு கடலோட அலைக்கு அலைஞ்சிது பாருங்கள், தண்ணி மேலே வந்து அடிச்சுது. அப்போவே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து இது ஒரு கடற்கரை. இங்கே கொஞ்சம் உள்ளே வந்து இன்னொரு போட்டில் மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டுட்டு ஒரு சொல்லுவாங்க லைஃப் கவர் மாதிரி ஒன்று இருக்குமே, அதை ஒன்று தூக்கி போட்டு கடலில் குதின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் உள்ளே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் ஒரு கவரிங் மட்டும் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு குதிக்க சொல்லிட்டாங்க. சரி உண்மையிலே ஒன்று தான் ஆகாது போலன்னு நினச்சி நானும் குதிச்சிட்டேன். பார்த்தா எனக்கு எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வந்து 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 எல்லாரும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க போட்டில் மேலே. நான் தான் கடைசி எழுந்து சொன்னேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக உண்மையிலே ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தர மாட்டேலான்னு கேட்டால், ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் அது ஒருத்தருக்கு வேணும்னா 3000 rupees கட்டணும்னு சொன்னாங்க. இப்படி முதலே சொன்னோட கட்டிகிட்டு இருப்பேன். எனக்கு கொண்டு வந்து எப்படி நடுக்கொள்ள கொண்டு வந்து இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இன்னொன்று எக்ஸைட்மெண்ட்டாக வந்த அந்த கடலுக்குள்ளே நிறைய மீன்களை பார்க்க முடிஞ்சுங்க. செம்ம அழகான ஃபிஷ்ஷு, ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டைம் பண்ணணும். உண்மையிலே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வரலாமல் விட்டு வச்சேன். ஆனால் இங்கே ஃபேமிலியோட வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா சவுத் பாயத்தை காட்டிட்டாங்க அப்புறமா, அதுதான் ஆக்சுவலான சுச்சுவேஷன். சரி ஓகே, நல்லது, கிளம்புவோம். எங்களை பிக்கப் பண்ண எங்கள் ட்ராப் பண்ண போட்டு எங்களை பிக்கப் பண்ண வந்து ரிட்டன் வந்திருக்கு. கொஞ்சம் பயமாக இருக்குது. அது ஏன்னா கடல் அலையில் இழுத்துட்டு போச்சு. போனதை பார்க்கும்போதே இது போய் இது வந்தது. திரும்ப போவோம், திரும்ப அந்த இடத்துக்கு போய் ஆனமே. ஓகே பை. உயிர் போய் உயிர் வர மாதிரி தாங்க ஆச்சு கிட்டத்தட்ட. அங்கே குதிச்சது ஒரு கஷ்டமான பயமான விஷயம் தான். இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வர்றது இன்னும் பயங்கரமான விஷயம். ஏன்னா அங்கே போனது ஒரு சின்ன மோட்டர் போட். அலை பாருங்கள் எப்படி அடிக்குது. கடலுக்கு உள்ளே போக 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 அந்த போட்டு நமக்கு கஷ்டமாக தெரியுது. ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறாரு. நமக்கு பயமாக இருக்குது. இங்கேருந்து போயிட்டு திரும்ப வரும்போது ஓகே நம்ம ஊர் போய் சேருவோமா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து வந்தோம், அந்த குதிச்சு எந்திரிச்சு வந்தேன். இவ்வளோ தூரம் அந்த போட்டில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரேன், மொத்தமாகவே காஞ்சி போச்சு. அவ்வளோ காற்று, பயங்கரமான காற்று, தலை ஃபுல்லாக கூட காஞ்சி போச்சு. பட்டையால் மிஸ் பண்ணவே கூடாது ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி. ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறேன்.